ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து இந்த டேப்பு தான் வாங்கணும். இதுக்கு பேர் வந்து சர்ஜிக்கல் டேப். சரிங்களா? இதோட பாக்ஸ் கூட நான் கடைச்சா காட்டுறேன். இந்த டேப் சர்ஜிக்கல் டேப் ஓகேங்களா? மெடிக்கல் ஷாப்லேயும் ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டன்ட் டெலிவரி பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும். இதோட ப்ரைஸ் ஒரு ரூ. 46 அப்படி வரும். இந்த டேப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த டேப் வந்து யூஸ் பண்ணுங்க. மாஸ்கிங் டேப் கிடையாது இந்த டேப். ஓகே. ஸோ நம்ம போன கிளாஸஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கட்டிங்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இந்த மாரி எப்படிலாம் கட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாரி ரூ. 1 காயின் கட் பண்றதுக்கு மாரி பார்த்தோம் இந்த சைஸ்க்கு. இப்போ இந்த மாரி சின்ன காயின் வந்து கட்டிங் வந்து பார்க்க போறோம். ஸோ இத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, சேம் 2 காயினுக்குமே நம்ம வந்து பட்ஸ் வந்து பண்ணிறலாம். ஸோ நான் பட்ஸுக்கு வந்து உங்களுக்கு நெறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. ஸோ அத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா பட்ஸுக்கு வந்து அந்த நேச்சுரலான கலர் வரணும். ஏன்னா எப்பவுமே பட்ஸ் வந்து ஒரு மாரி பியூர் ஒயிட்டா இருக்காது. உங்களுக்கு ஒரு மாரி பெய்ஜ் கலரா ஒரு மாதிரியான ஐவரி கலர்ல தான் இருக்கும். ஸோ அந்த கலர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த காயின் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க. இது வந்து ஒரு ஃபுல் டிஷ்யூ. டிஷ்யூ வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியான டிஷ்யூஸ் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ரூ. 20 ரூ. 10 ரூ. 15க்கு கிடைக்கிற டிஷ்யூஸ்லாம் வாங்கிக்காதீங்க. நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வட்டு செய்றது மாரி தான் இதுலயும் செய்யணும். ஸோ டிஷ்யூ கொஞ்சம் அன்ஈவனா மடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து ஈவனா மடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்க டிஷ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டிஷ்யூஸ்ல வந்து நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா, நமக்கு அது பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? எது வந்து நல்ல குவாலிட்டியான டிஷ்யூ அப்டின்ட்டு. ஸோ அந்த மாரி குவாலிட்டி டிஷ்யூஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து மடிச்சு, சுருக்கம் இல்லாத மாரி மடிச்சுக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே செய்றது தான். ஏன்னா, டிஷ்யூஸ்ல வந்து சுருக்கமோ, இல்ல இதுவோ இருக்காத மாரி பார்த்துக்கோங்க. நம்ம போன தடவ இந்த காயின பண்ணோமா? இப்போ இந்த தடவ இந்த குட்டி காயின் வச்சு பண்ண போறோம். ஸோ பெரிய காயின்ல பண்றது பெரிய மொட்டு, சின்ன காயின்ல பண்ணும்போது சின்ன மொட்டு வரும். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ட் இதுல பண்ணும்போது கொஞ்சம் நெறைய மொட்டுக்கள் நம்ம வந்து செய்ய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இது வந்து விசிறி மாரி தான். ஓகேங்களா? விசிறி மாரி அமுத்தி, அமுத்தி எடுக்கணும். நல்லா பிரஸ் பண்ணுங்க. அதுதான் நீங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம். நல்லா பிரஸ் பண்ணணும். சரிங்களா? லைட்டா பண்ணிறாதீங்க. நல்லா பிரஸ் பண்ணி எடுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூ நம்ம பண்றது வந்து டிஷ்யூல தான். சரிங்களா? ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. வாட்டர் ப்ரூஃப்ங்கிறது வேற, வாட்டர் ரெசிஸ்டன்ட்ங்கிறது வேற. ஸோ இதுக்கு 2க்கும் மீனிங் சொல்லணும்னா, வாட்டர் ப்ரூஃப்ங்கிறது வந்து என்ன பண்ணாலும் வந்து இதுவாகாது. தண்ணி பட்டு என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆனா வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா, உங்களுக்கு தண்ணி பட்டாலும் பிரச்சனை வராது. லைட்டா தண்ணி பட்டுட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக நீங்க வந்து தண்ணியிலே முக்கி, தண்ணீல ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் வச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து பூ வந்து பிஞ்சு தான் போகும். ஏன்னா இது வந்து டிஷ்யூல செய்றது. நம்ம ஃபோம்ல செய்வோம் பாருங்க. இனிமே வரும் அந்த கிளாஸ் உங்களுக்கு. அத தான் நம்ம வாட்டர் ப்ரூஃப்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது என்னதான் தண்ணீல பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. ஆனா இது வாட்டர் ப்ரூஃப் இல்ல ரெசிஸ்டன்ட். எப்படி நம்ம மொபைல் ஃபோன் வாங்கும்போது சொல்லுவாங்க பாருங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட். தெரியாம ஸ்விம்மிங் பூல்லயோ, கடல்லயோ விழுந்துட்டா, கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து ஒரு மால் ஃபங்ஷன் ஆகாம இருக்குமே தவிர, தண்ணீல எப்ப போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் உடையவே உடையாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மாரி தான் இந்த டிஷ்யூல செய்றது. என்ன இருந்தாலும் இது டிஷ்யூ தான். நீங்க எவ்வளோ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலும், அது வாட்டர் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். தண்ணீல பட்டுருச்சுன்னா, நான் ஒரு 2 மினிட்ஸ் தெரியாம உழுந்துருச்சு. ஒரு 1 மினிட் உழுந்துருச்சுன்னா, டக்குன்னு எடுத்துட்டோம்னா, ஒண்ணும் ஆகாது. சரி மழை பெய்யுது, டக்குன்னு மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோனே நீங்க அத மறைச்சுட்டீங்க. அந்த பூவ பாதுகாத்துட்டீங்கன்னா, ஒண்ணும் ஆகாது. தெரியாம ஈரக்கையோட தொட்டுட்டீங்கன்னா, ஒண்ணும் ஆகாது. தெரியாம லைட்டா தண்ணி பட்டுருச்சுன்னா, உடனே டிஷ்யூ வச்சு லைட்டா அப்படியே டேம் பண்ணீங்கன்னா, அது வந்து பாதுகாப்பா எப்பவும் போல இருக்குமே தவிர, தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்தாலோ, இல்ல வாட்டர் ஃபால்ஸ்லயோ, இல்ல அடிக்கிற மழையிலயோ போய் நின்டு, தண்ணீல வேணும்னே ரொம்ப நேரம் போட்டு அப்புறம் முக்கி எடுத்தாலாம், போறது போக தான் செய்யும். அவ்வளோ பெரிய லைஃப் வந்து இது குடுக்காது. ஓகேங்களா? தண்ணீல வேணுன்ட்டே முக்கிலாம் எடுத்துட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா இது பிய தான் செய்யும். சரிங்களா? ஸோ வந்து நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது வாட்டர் ப்ரூஃபு. அது ப்ரூஃப்லாம் கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட்ன்னு வேணா சொல்லலாம். வாட்டர் ப்ரூஃப் வேணும்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா,
ஃபோம்ல இருக்கு. ஃபோம் வந்து வாட்டர் ப்ரூஃப் சொல்லலாம். ஆனா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். இப்ப சாதாரண மல்லிப்பூ வந்து தண்ணீல படும்போது என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது பெருசா. நல்லாவே இருக்கும். அதுக்குன்னு நம்ம தண்ணீலே போட்டு முக்குவாங்களா? கேட்டீங்கன்னா, இல்ல. மல்லிப்பூ கட்டும்போது ஒரிஜினல் மல்லிப்பூ கட்டும்போது என்ன செய்வாங்க? அழகா மேல கொஞ்சம் தண்ணி வந்து தொளிச்சுப்பாங்க. இப்படி தொளிப்பாங்க. கொஞ்சம் அது ஃப்ரெஷ்னஸா இருக்கட்டும்னு. அந்த மாரி தண்ணி இது மேல தொளிச்சாங்கன்னா, ஐ மீன் அந்த அளவுக்கு நான் சொல்றேன். லைட்டா தண்ணி தொளிக்கிற மாரி இதுல தண்ணி பட்டுச்சுன்னா, இந்த ஒரிஜினலா மல்லிப்பூ கட்டுறவங்க எப்படி தொளிப்பாங்க? ஸோ அந்த மாரி தொளிக்கிற மாரி இதுல தண்ணி பட்டுச்சுன்னா, இது ஒண்ணும் ஆகாது. முக்கி முக்கி எடுத்தோம்னா, அப்படியே முங்கி போயிரும். ஸோ வந்து இத வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு டிஷ்யூ. எவ்வளோ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாலுமே, அட் த எண்ட் ஆஃப் த டேல இது ஒரு டிஷ்யூ தான். ஸோ இந்த மாரி நான் அளவு பார்த்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. இது எப்படி கட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சாரி இது வந்து கிழிஞ்சிருக்கு. இந்த மாரி கிழிஞ்சதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ இது எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எப்படின்னா, ஒரு 4 டிஷ்யூவ 4 சைட் இன்னொரு வாட்டி வேணாலும் சொல்லி தரேன். ஒரு டிஷ்யூவ 4 சைடா வச்சு, இங்க இங்க கட் பண்ணி 4யும் ஒண்ணா வச்சு, 1 மடிப்பு, 2 மடிப்பு, 3 மடிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கொயர் அண்ட் இந்த ரெக்டாங்கிள் எப்படின்னு. இன்னும் ஒரு வாட்டி வேணா நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா? இதில தெரியிற இந்த 4 மடிப்ப வந்து கட் பண்ணிக்கணும். நான் இந்த மாரி தனித்தனியா எடுத்து, அத 4 பீஸா கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க. ம். தெரியுதுங்களா? இந்த மாரி 4 பீஸா கட் பண்ணுங்க. நான் வீடியோல ஷோ பண்ணிட்டே கட் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு கட் பண்றதுக்கு. இந்த மாரி ஒவ்வொரு பீஸையுமே தனித்தனியா நீங்க கட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ கட் பண்ணிட்டு, இந்த 4 பீஸையும் ஒண்ணா வைக்கணும். 4 பீஸையும் ஒண்ணா வச்சு அத வந்து ஃபோல்டிங் மெத்தட்ல கட் பண்ணணும். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு. ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு. அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு. அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டு. இதுல இந்த ஹாஃப வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த இன்னொரு ஃபோல்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இத இன்னொரு பாதியா மடிச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒரு நாள் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பெரிய கட்டிங்கும் பெரிய அதாவது நேத்து நம்ம பார்த்தது பெரிய ₹1 காயினோட கட்டிங். இன்னைக்கு பார்த்தது சின்ன ₹1 காயினோட கட்டிங். நாளைக்கு வீடியோல இத எப்படி ஒரு ஃப்ளவரா நம்ம மேக் பண்றதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரா நம்ம எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.